ஒரு காலத்துல ரோட்ல போற நாய் கூட நம்மளை மதிக்கல. நம்ம சொந்தக்காரங்க நம்ம தேடி வரவே இல்லைல்ல. நம்ம நிறைய பேர் பக்கத்துல போனோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் தூரம் ஒதுங்கில போனாங்க. இவன் என்னமோ என்கிட்ட கடன் கேட்டுருவானோன்னு நினைச்சு எத்தனையோ பேர் ஒதுங்கி போயிட்டாங்க. ஆனா எத்தனையோ பேர் ஒதுங்கி போனாலும் உங்களை என்னை அழைச்ச ஆண்டவர் மட்டும் நம்ம இல்லாம இருக்கும் போது நம்மளை தேடி வந்தாரு. சோ நம்ம ஒண்ணும் இல்லாம இருக்கும் போது கர்த்தர் நம்மளை தேடி வந்தாரு. நான் நினைப்பேன், இன்னைக்கு நிறைய பேர் என்ன பார்த்து பிரைஸ் தி லார்ட் சொல்றாங்க. எனக்கு நிறைய பேர் கார் திறந்து விடுறாங்க. நிறைய பேர் வாங்க 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 அப்படின்னு கூப்பிடுறாங்க. நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு ஆசையா கூப்பிடுறாங்க. எனக்கு இத்தனை வெரைட்டி சாப்பிட முடியாத அளவுக்கு சாப்பாடெல்லாம் செய்து வைத்தெல்லாம் கூப்பிடுறாங்க. ஆனா ஒரு நாள் நான் நினைச்சேன், என் பக்கத்துல வர்றதுக்கு கூட நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. அவங்களுக்கு அது பிடிக்கல. அதான் சில கல்யாண வீட்டுல எல்லா வீட்லையும் சுத்தி கல்யாண கார்டு இன்விடேஷன் கார்டு கொடுத்தாலும் எங்க வீட்டுக்கு மட்டும் நிறைய பேர் தர மாட்டாங்க. நிறைய பேர் கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னு சொன்னா, எங்க அப்பா பேர் வல்சலம். வல்சலம் வீட்டுக்கு கொடுக்க வேணாம். அவன் வீட்டுல கொடுத்தோம் அப்படின்னா அவங்க பிள்ளைங்க 5 பேரும் 3 நேரம் சாப்பிடுவாங்க. அந்த 3 நேரம் சாப்பிட்றதுக்கா எங்களுக்கு வேற வழி தெரியல. வறுமையினுடைய உச்சகட்டம், சாப்பாட்டுக்கு அவ்வளவு கஷ்டம். அதனால அந்த ஏரியாவில் ஏதாவது கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா கல்யாண வீட்டுல 1 நேரம் தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஆனா கல்யாணம் வந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 3 நேரம் சாப்பிடுவாங்க. ஒரு டைம் அடுத்த டைம் யாருக்கும் தெரியாம. சோ நிறைய பேர் அதை எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு கூட வர வேணாம்னு நினைச்சவங்க. பார்த்தா கூட தூரம் போவாங்க, ஏதாவது உதவி கேட்டுருவோமோ அப்படின்னு தூரம் கேட்டாங்க. நான் ஒன்று சொல்றேன், இதே இந்த கேரளா பக்கத்துல நாங்க என்னுடைய ஊர் அருமனை தான். இங்க இருந்து ஒரு டைம் எங்களுடைய மாடு வளர்த்தணும். அந்த மாடுக்கு ஒரு பெரிய பலவீனம் ஆயிடுச்சு. ஸோ அதை ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு மிருக இந்த இதெல்லாம் பார்க்குற ஒரு கிளினிக் ஒன்று இங்கே இருக்கு. அப்போ ஒரு டாக்டர், நான் சின்ன வயசு 9th 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ அவர் இந்த மாடை செக் பண்ணி முடிச்சுட்டு என்ன அவருடைய ரூமுக்குள்ள அவர் கூப்பிட்டாரு. அவருடைய அந்த அந்த டாக்டர், வெட்னரி டாக்டர் கூப்பிட்டாரு. என்ன நான் உள்ள போன உடனே என்னுடைய உடம்புல நிறைய இடத்துல அவர் தொட்டாரு, வித்தியாசமா தொட்டாரு எனக்கு. ஆனா என்னதான் இருந்தாலும் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம்ல, நமக்கு கொஞ்சம் உணர்வுகள் இருக்கும்ல, தெரியும்ல. சாதாரணமா ஒருத்தர் நம்மள கைய வைக்கிறதுக்கும் சிலர் தப்பா நம்முடைய உடம்புல கை வைக்கிறதுக்கும் நம்ம வித்தியாசம் தெரியும்ல. அப்ப எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்குது. இல்ல இவர் சரியில்லை அப்படின்னு தோணுது. அப்போ என் உடம்புல எல்லாம் நான் உடனே தள்ளின உடனே அவர் 5 ரூபாவை எடுத்து என் கையில கொடுத்தாரு. 5 rupees. இந்த ஏரியா